ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் இன்ஃபோமெனி தமிழ். இன்று ஒரு முக்கியமான விடயத்தை உங்கள்கிட்ட நான் பகிரப் போகிறேன். கடந்த 10 நாட்களாக எங்களோட சேனலில் ஏன் வீடியோக்கள் வரல என்று கேட்ட ஒவ்வொருவருக்கும் இதுதான் பதிலாக இன்று இருக்கின்றது. இதுவரை நான் இதை யாரிடமும் சொல்லலை, ஆனால் இன்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. உண்மையை சொல்ல போனால் வெறும் 80 நாட்களுக்குள்ளே 4000 மணி நேர வாட்ச் ஹவர்ஸை மற்றும் 2600க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைப்ஸ்களை நாங்கள் எட்டியிருந்தோம். இது உங்களோட ஒவ்வொருவரினதும் ஆதரவாலும் மற்றும் நாங்கள் செய்த கடும் உழைப்பால் மட்டுமே இன்று சாத்தியமானது. இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை பேர் எங்களை நம்பியதுக்கு எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை. அதாவது மோனிட்டேஷனுக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருந்த போது அது ரியூஸ் கண்டன் என்று கூறி யூடியூப் எங்களை நிராகரித்தது. நாம் அரசு செய்திகளை விளக்கும் போது பயன்படுத்திய சில படங்கள் அல்லது எடிட்டிங் முறைகளை யூடியூபிற்கு புரியவில்லை போலிருக்கிறது. அதனால் எங்களை நிராகரித்து விட்டது. அந்த ஒரு மெயில் என்னை அப்படியே முடக்கி போட்டு விட்டது. நமக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது எதை போய் மக்களிடம் சொல்வது என்ற கேள்வி சோர்வு எனக்குள்ளே வந்துவிட்டது. அதனால் தான் இந்த 10 நாட்கள் இடைவெளி. ஆனால் தவறு செய்யாத போது ஏன் பயப்பட வேண்டும்? எனது சொந்த உழைப்பை நிரூபிக்க இது ஒரு வாய்ப்பாக தெரிந்தது. மேலும் என்னுடைய விடாமுயற்சியின் பயனாகவும் எங்களோட சேனல் எவ்வாறு மோனிட்டேஷன் கிடைத்தது, அந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்தினேன் என்பதை பற்றி அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு காட்டுகிறேன். தயவு செய்து யாரும் எதற்கும் துவண்டு விடாதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் தொடர்ந்தும் அசுவசமே மற்றும் மேலும் பல மக்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை நாங்கள் மீண்டும் தருவோம். மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி மக்களே.